இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க நம்ம கார்த்தியோட வாத்தியார் மூவி எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ராஜ்கிரண் அதாவது நம்ம ஹீரோவோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எம்ஜிஆர் ஃபேனாக இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் இறந்து போன அதே நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் பார்த்தீங்கன்னா பிறக்கிறாரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நினச்சி பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே வளர்க்கலாம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கார்த்தி பார்த்தீங்கன்னா வளர வளர பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி நல்லவராக இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்பியார் மாதிரி கெட்டது மட்டும் சுற்றுறாரு. ஸோ அவர் மகன் பார்த்தீங்கன்னா நல்லவராக மாறினாரா இல்லையா? ஸோ இதான் இந்த படத்தோட ஒன்லைன். எனக்கு இந்த படம் பிடிச்சது. ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் காமெடிஸோட பார்த்தீங்கன்னா தரமாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ மூவியோட மெயின் பாசிட்டிவ் பார்த்தோன்னா ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் நம்ம கார்த்தி சாரோட ஆக்டிங். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டேரக்டர் சானா பார்த்தீங்கன்னா சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தில் நெகட்டிவும் பார்த்தோன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. ஸோ இதை தாண்டி படத்தில் வர எந்த கேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டிங் இல்லை. உதாரணத்துக்கு படத்தில் வர அந்த வில்லன் சத்யராஜ் ரோலாக இருக்கட்டும், இல்லை படத்தில் வர ஹீரோயின் ரோலாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட இந்த பொங்கலுக்கு தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ண ஒரு ஒர்த்தான ஒரு மூவி தான் வாத்தியார். ஸோ மிஸ் பண்ணாதீங்க.